மாமா ஒரு சின்ன டவுட். என்ன? நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல. ஆரம்பிச்சிடல, கேளு. எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா 2 பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமமாயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டியே? அது சரி. தோ என் காசை கரைக்கிறான் பாத்தியா? அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா. ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. சூப்பர் ஆக்ஷன். இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இத புறா, அவ சாதாரணமாவே உருண்டுகிட்டு இருப்பா. நீ வேற ஒன் மோர் கட்டிக்கிட்டு இருக்கியா? டேய் அறிவு கட்டவனே, கண்ணை கடை வச்சிருக்க. இவள முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. முட்டுனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. போ. இவ விஷயத்தை விடுங்க. அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலைக்கு தின்னே தீத்துடுறான். முதல்ல அவனை வெளியே துரத்துங்க. அடி போடி பைத்தியக்காரி. அவன் வீட்டுல இருந்தான்னா லட்சுமி குறைய பிச்சுட்டு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணியெல்லாம் பட்டு புடவை ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டிலேயே பிரபல வைர வியாபாரியான நாகராஜ் சாரோடைய ஒரே வாரிசான பிரேமுக்கு என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயதார்த்தம் பண்றோம். அர்ஜுன், என்ன? வா. பிரியாணி, எக், ஃபிஷ் எல்லாம் இருக்கு. நீ வா அர்ஜுன். நான் உள்ள வந்து பெரிய என்ன கொண்டுடுவார். நான் வரல. கூட்டத்துல அப்பா என்ன கண்டுக்க மாட்டாரு. வா அர்ஜுன். அர்ஜுன் உட்காரு. ஏன் உட்காருங்க? சீக்கிரம் சீக்கிரம். அர்ஜுன் இந்தா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த தண்ணி தான் ரொம்ப காரம். இதே குடிச்ச? இது மருந்து, வோட்கா. என்னக்கா? எங்க அப்பா குடிக்கும் போது நான் பாத்திருக்கேன். நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு. இங்க இருந்து போயிடு. மாப்ள, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சது கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா நானு முன்னாடியே தரேன். நான் தான் ஃபர்ஸ்ட். அர்ஜுன், சாரி சம்மதி, தெரியாம குறிப்பா தடிச்ச மாதிரி இருக்கு. மாப்ள ஐயோ, எல்லாத்தையும் கெடுக்கறியா அர்ஜுன்? மாப்ள எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்க போறேன். மாப்ள, அர்ஜுன் இப்படியெல்லாம் செய்யல. உள்ள போன மறந்துதான் இப்படி செய்யுது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நான் ஒண்ணும் செய்யலையே. மாப்ள, தண்ணி அடிச்சிருக்கேடா நீ. தைரியம் தான் என் முன்னாடியே தண்ணி அடிச்சு வந்து உணர்வேன். போடாது. மோதிரம் மாத்தின உடனே பையனுக்கு அடிபட்டுடுச்சு. ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துரு போல இருக்குங்க.
பெரியய்யா உண்டாரத்தோட எல்லாமே கெட்டு போச்சு. தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க வச்சு. ஏன் இப்படி நடிக்கிறீங்க? இந்த கல்யாணம் நடந்த ஆபத்துன்னு அந்த தெய்வமே ஒரு ரூபத்துல சொல்லிருக்கு. இவன் அடிக்கிறத விட்டு அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொண்ணு ஜாதகத்துக்கு பரிகாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அம்மா, அவன் குடிச்சிட்டு என் மேல விழுந்தான். அவ்வளவுதான். உங்க மூட நம்பிக்கை இதோட முடி போடாதீங்க. நீ வாயை மூடுற, முதல்ல கோயிலுக்கு போலாம். என்னங்க இதுதான் உங்க குலதெய்வமா? என்ன இப்படி இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்க வந்ததான் ஞாபகம். அதுக்கப்புறம் யாருமே இந்த கோயில் பக்கம் எட்டி பார்க்கல போல இருக்கு. அதுதான் இப்படி இருக்கு. நாம தான் திறக்கணும் போல இருக்கே. I will open, Dad. நில்லுங்க, அந்த கதவை தொடாதீங்க. தொடாம தோவி குதிச்சு உள்ள போகணுமே. அந்த கதவை நீங்க தொட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஏனோ இது வரைக்கும் 2 பேரும் ரத்தம் கக்கி செத்து இருக்காங்க. பிரேமு, ப்ராப்ளம் தோலில மட்டும் இல்லடா, தாழ்பாள்ளையும் இருக்கு. இருங்க Dad, நான் திறக்கிறேன். வேண்டாப்பா, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, தெய்வத்தோட விளையாடாதீங்க. அந்த கதவை தொடாதீங்க, திறக்காதீங்க. அத தொட்டா தானே செத்து போயிடுவேன். தொடாமலே கதவை திறந்தா? என்னடா அம்மா, என்னாலதான் பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சான். நீதான் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும். அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா 3 சுத்து அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேத்திட்டேன். கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கோவில் கதவுல பாம்பு வைக்கிறாங்க. நம்ம ஊர்க்காரங்க கூட்டிட்டு வாங்க. ஏய், நீங்க யாராவது கிராமத்து ஆளுங்களை கூப்பிட முயற்சி பண்ணீங்க, இந்த பாம்பை வீசி உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். போடா. பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும். 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 ஏன் போய் 3 முறை அங்க பிரதட்சணம் பண்ணாலே போதுமே, நீங்க அவ்வளவு செய்றீல்? எங்க பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும்னு செஞ்சேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி, ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பு. நீங்க யார் கூட விளையாடுறீங்க? தெய்வத்தோடயா? உங்க கண்ணு முன்னாடியே பாம்பு வச்சவன் என்ன ஆனான்னு பாத்தீங்கல்ல? போயிடுங்க. அப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட். அவன் பாம்பை ராங்கா ஹேண்டில் பண்ணிருப்பான், அதனால வெடிச்சு செத்தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சங்கடங்களும் மூட நம்பிக்கைகளும் கோயின்சைட் ஆயிடும் டாட். அவ்வளவுதான். மாப்பிள, எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அப்படின்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? சத்யாவோட ஜாதகப்படி அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் செத்து போயிடுவான். கரெக்டா? கரெக்ட். செத்து போறவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க சுடுகாட்டிலியா? இல்ல சார், நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறோம். அங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிய பிடிக்கிறோம். அவன் கையால என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். அவன் குடும்பத்துக்கு 10 லட்சத்தை தூக்கி வீசி எறிகிறோம். சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவன் பொழைச்சி வந்துட்டான்னா அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சாக கிடைக்கிறவனை பார்க்கலாம். இப்படி ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல பொழைச்சி எழுந்துட்டான்னா என்ன கிடைக்க? எப்பவுமே அபசகுணமாவே பேசுறீங்க. எவனோ மண்டைய போட்டுட்டான். என்னாச்சு? ஆத்துல விழுந்துட்டாமா. சரியான நேரத்துல போய் காப்பாத்திட்டோம். டேய், உனக்கு நீந்தவே தெரியாது, எதுக்கு ஆத்துல இறங்குன? என்னால தானே பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சு. பாப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோயில்ல போய் நிறைய தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணேன். பேண்ட் சட்டெல்லாம் மண்ணாயிடுச்சேன்னு கழுவுறதுக்கு தண்ணி கிட்ட போனேன். அது வரைக்கும் நடந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது நியாயம்தான். அதுக்காக எவனாவது அவன் உயிரை பலி கொடுப்பானா? போட்டும்க்கா, என் உயிரே போனா கூட பரவாயில்ல. அர்ஜுனா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி நமக்கு வேலை கொடுக்கலன்னா நம்ம பிச்சை தான் எடுத்துருப்போம். நீ சொல்லுவல்ல பாட்டி. ஐயோ, அக்காக்காக, நம்ம பெரியய்யாவுக்காக, நம்ம பாப்பாவுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக, இந்த வீட்டுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல பாட்டி. கேட்டீங்களா ஐயா?
கேட்டீங்களா? உங்க மேலையும் இந்த வீட்டு மேலையும் என் பேரை எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். அவன் கோரிக்கை கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறிய உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கும், நல்லபடியா நடக்கும். வாயா வா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.